ஒரு அழகான குளத்தில் ஒரு ஆமை 2 வாத்துகள் வாழ்ந்து வந்தன. மூவரும் நண்பர்களாக வாழ்ந்தனர். ஒரு வருடம் கடுமையான வறட்சி வந்தது. குளத்தில் தண்ணீர் குறைந்து கொண்டே போனது. நாளடைவில் குளம் முழுவதும் காய்ந்து விட்டது. இனி அங்கே வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. வாத்துகள் ஒரு நாள் ஆமையிடம், நண்பா, இங்கே இனி தண்ணீர் இல்லை. நாங்கள் வேறு ஒரு பெரிய குளத்திற்கு போக போகிறோம். நீ என்ன செய்வாய் என்று கேட்டன. நான் நடந்து செல்ல முடியாது. என்னை நீங்கள் விட்டு சென்றால் நான் இங்கேயே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று சொன்னது. வாத்துகள் சிறிது நேரம் யோசித்தன. பின்னர் ஒரு நல்ல யோசனை வந்தது. ஒரு நீளமான குச்சியை கொண்டு வந்து, இந்த குச்சியை நடுவில் வாயால் கவ்விக்கொள். நாங்கள் இருபுறமும் பிடித்து உன்னை வானத்தில் தூக்கிச் செல்வோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பாதியில் எவ்வளவு நடந்தாலும் நீ வாயை திறந்து பேசவே கூடாது என்று தெளிவாக சொன்னன. ஆமை சம்மதித்தது. சரி, நான் பேச மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து அடுத்த நாள் திட்டமிட்டபடியே வாத்துகள் பறக்க தொடங்கின. ஆமை குச்சியை வாயால் கவ்விக்கொண்டு வானத்தில் சென்றது. கீழே இருந்த மக்கள் இந்த அதிசயமான காட்சியை பார்த்து, அட, வாத்துகள் ஆமையை பறக்க வைத்துக் கொண்டு போகிறதே என்று ஆச்சரியப்பட்டு பேச ஆரம்பித்தனர். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆமைக்கு பெருமை ஏற்பட்டது. என்னை பற்றி எல்லோரும் பேசுறாங்க என்று நினைத்து வாயை திறக்க முயன்றது. அவ்வளவுதான், கீழே விழுந்து உயிரிழந்தது. வாத்துகள் மிகவும் வருத்தப்பட்டன. அவசியமில்லாமல் பேசக்கூடாது. பொறுமை மிகவும் முக்கியம். பெருமை அழிவிற்கு வழிவகுக்கும். சரியான நேரத்தில் மௌனம் காப்பதும் ஒரு அறிவுதான்.